பாபா ஓர் கருணாலயம். ஓம் சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. சாய்ராம், நாளைக்கு மார்ச் 1 காலையில் 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த டைமில் பாபாவுடைய பிரார்த்தனாஷ்டகம் நிகழ்ச்சி தொடங்குது. நாளையில் இருந்து இனிமேல் தினமும் பிரம்ம முகூர்த்த டைமில் பிரார்த்தனாஷ்டகம் நடக்கும். தினைக்கும் ஒவ்வொரு ப்ரேயர்ஸை வச்சு நம்ம பாபா கிட்ட பிரார்த்தனாஷ்டகம் நம்ம செய்ய போகிறோம். தாசகனு மகாராஜா சொன்ன மாதிரியே நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். பிரார்த்தனாஷ்டகத்தில் ஒரு வேண்டுதலை, ஒரு முக்கியமான கோரிக்கையை பாபாவோட பாதத்தில் 48 நாட்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனாஷ்டகத்தில் உங்கள் கோரிக்கைகளை வைங்க. 48 நாட்களுக்குள்ள உங்கள் கோரிக்கை நிறைவேறிடும். இல்லையா அந்த பிரார்த்தனை முன்னேற்றம் அடைவதை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. பிரம்ம முகூர்த்த டைமில் இந்த பிரார்த்தனாஷ்டகம் பண்ணுறதுனால, அதுவும் எல்லாருமே சேர்ந்து ஒரே டைமில் உங்கள் பிரார்த்தனைகளை பாபா காலடியில் வைக்கிறதுனால உங்கள் பிரார்த்தனைக்கு நல்ல பலம் கூடி பாபா கூடிய சீக்கிரம் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 5:30 மணிக்கு தான் நீங்கள் பண்ணணுமா, இல்லை மற்ற டைமில் பண்ணக்கூடாதான் நீங்கள் கேட்பீங்க. தாராளமாக எந்த டைமில் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த பிரார்த்தனாஷ்டகத்தை நீங்கள் கலந்துக்கோங்க. தினைக்கும் ஒவ்வொரு ப்ரேயர்ஸ் பாபாவுடைய காலடியில் வைக்கப்படும். பட் உங்கள் தனிப்பட்ட ப்ரேயர்ஸை பாபா காலடியில் நீங்கள் வச்சு 48 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த பிரார்த்தனாஷ்டகத்தில் கலந்துக்கிட்டு நீங்கள் பாபா கிட்ட ப்ரேயர்ஸ் வச்சுக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக 48 நாட்களில் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறிடுச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சாய் சொந்தங்களுக்கு உங்களுடைய மிராக்கிளை நான் சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக பிரார்த்தனாஷ்டகம் நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்து பலன் பெறுங்க. ஓம் சாய்ராம். பாபா ஓர் கருணாலயம்.